நான் யுகே வந்து 10 வருஷம் ஆகுது. ஆனாலும் எனக்கு கிரே ஹேர் 1, 2 ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்தது. சில விஷயங்கள நான் தடுத்தேன். அது என்னன்றது இந்த வீடியோ பார்க்கலாமா? இங்க வந்த அப்புறம் எல்லாருக்கும் இருக்க எக்ஸைட்மென்ட் தான். ஊர்ல நம்ம ஷீகாக்காவையே யூஸ் பண்ணி பழக்கம் பண்ண ஒரு ஜெனரேஷன் தான் நானு. ஷாம்பூன்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஒன்ஸ் இங்க வந்ததுமே சூப்பர் மார்க்கெட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஊர்ல பாப்புலரான ஒரு பிராண்ட் இங்க 1 பவுண்டு கிடைச்சது. நானும் அத யூஸ் பண்ணிட்டேன். அதுல எஸ்பெஷலி கலர் ரேடியன்ட்ன்னு போட்டிருந்தது. ஸோ நான் ஷாம்பு பண்ணி குளிக்க ஆரம்பிச்சதுமே, அதில வந்து ஒரு சில டோன் டெபாசிட் ஆறத ஃபீல் பண்ணினேன். ஏன்னா, இப்ப நம்ம வந்து ஹென்னா தடவுறோம் அப்டின்னா, வெயில்ல போம்போது ஒரு டிண்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் கழிச்சு, என்னுடைய ஹேரோடைய ஸ்ட்ராண்ட்ல ஒரு 2, 3 ஸ்ட்ராண்ட்ல மட்டும் ரொம்ப டிரான்ஸ்லூசன்ட்டா ஆற மாரியும், அதில இந்த டோன் டெபாசிட் ஆறத நான் பார்க்க முடிஞ்சது. சில இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளோட மெலனின் புரொடக்ஷன ஸ்டாப் பண்றதுக்கான வேலைகள் பண்ணுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு தான் நான் ஹேர் ட்ரெஸ்ஸிங் படிக்க போனேன். அப்பதான் இந்த விஷயங்கள் எனக்கு டீப்பா புரிய ஆரம்பிச்சது. ஸோ, ஷாம்பூஸ் ஸ்டோர் பாட்ட வாங்காதீங்க. ஏன்டா இவ எல்லா வீடியோலயும் ப்ரொஃபஷனல் ஷாம்பூன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரொஃபஷனல் ஷாம்பூ என்ன ஆர்கானிக்கான்னு நீங்க கேட்கலாம். ஆர்கானிக் கிடையாது. பட் லெஸ் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்.